A6 Content 4B Plus தான் இன்றைக்கி டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஷூ யாருக்கு செட் ஆகும், என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கினா கரெக்டாக இருக்குன்றத எல்லாத்தையும் பார்த்துருவோம். இந்த ஷூவில் நான் ஒரு 10 கிலோமீட்டர் அண்ட் தென் அனதர் ஒரு 6-7 கிலோமீட்டர் நான் செப்பரேட்டாக நான் செக் பண்ணேன். இந்த ஷூவை நான் என்னோடய அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஷூவை எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணி இதில் நிறைய கண்டென்ட் மாடல்ஸ் இருக்குது, அதை ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுட்டாங்க. இனிஷியலாக இந்த ஷூஸை நான் செக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாடல் எக்ஸ்க்ளூசிவ் டு இந்தியாவுக்கு மட்டும்தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பல வருஷமாக, கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு இந்த மாடல்ஸை லான்ச் பண்ணி. பட் இந்த ஷூஸை பர்டிகுலராக யாரெல்லாம் அந்த போலீஸ் ட்ரைனிங் பண்ணுறவங்க அண்ட் தென் இந்த ஆர்மிக்கு போகணுன்னு நினச்சி ட்ரைன் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் இந்த ஷூஸை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதா எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலி நான் A6 கேட்கும்போது கூட அவங்க இதை தான் சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, A6 ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில், அதாவது 2000 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு ஷூ இருக்கணும். அந்த ஷூ நல்லா பயங்கரமாக டியூரபிளாக இருக்கணும். அதாவது இந்த ஷூ அவ்வளோ சீக்கிரத்தில் பிய்யக்கூடாது, இந்த சோல் அவ்வளோ சீக்கிரத்தில் தேயக்கூடாது, அண்ட் தென் அவுட் சோலும் அவ்வளோ சீக்கிரத்தில் தேயாமல் நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக க்ரிப்பியாக இருக்கணும். அது மலையில் ஓடுறதுக்கு அண்ட் தென் நல்ல ஒரு ஹார்டான டெரெயினில் ஓடுறதுக்கு, ஒரு மிலிட்ரியிலலாம் எப்படி நம்மளை ஓட வைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு ஒரு ஷூவை மேக் பண்ண சொல்லி அவங்களுக்கு நிறையா ரெக்வஸ்ட் வந்ததாக அவங்க சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ரக்கடான ஒரு ஷூவை அவங்க லான்ச் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக்கான ஒரு க்ரௌடுக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக விற்றுட்ருக்குறாங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது ஒரு 10,000 12,000 பேர் ரிவ்யூ கொடுத்து 4.5 4.2 ரேட்டிங்கில் தான் அந்த கண்டென்ட் சீரியஸ் நிறையா ஷூஸ் இருக்குது. நான் அதை வாங்கிட்டு இதை நான் வாங்கும்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, இந்த ஷூ நல்லா ஃபேமராக தான் இருக்குன்ட்டு. அதே மாதிரி இந்த ஷூ செம்ம ஃபேமர், அதாவது ரொம்ப சாஃப்ட்னஸே இருக்காது. உங்களுக்கு நல்ல திக்கான ஒரு ஃபோமை கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இது அவ்வளோ சீக்கிரத்தில் தேயக்கூடாது, நல்லா ஹை லைஃப் டைம் வரணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் அவுட் சோலோட இந்த ரப்பரோட திக்னஸை பாருங்களேன், கிட்டத்தட்ட நார்மல் ஆவரேஜ் திக்னஸை விட 3.5 மில்லிமீட்டர்னா கிட்டத்தட்ட இதுவே டபுள் த சைஸில் அந்த திக்னஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த ரப்பரும் பார்த்தீங்கன்னா, இது அவங்க ஸ்பெசிஃபிக்காக இதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ரப்பர். அவங்களோட ரப்பர் இல்லை, A6 ஹை வைப்ரேஷன் ரப்பர் இல்லை, இது ரொம்ப திக்கான ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஓவர்லேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த க்ரீன் கலர் இந்த டேப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூவோட ஓவர்லேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் அதாவது இந்த கிளாத் இருக்குல்ல, இது அவ்வளோ சீக்கிரத்தில் கிழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஓவர்லேஸ் கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணும். பட் ஸ்டில் இது இந்த லெவல் கொடுத்துருக்கனால இந்த அப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக அவ்வளோ சீக்கிரம் பிய்யாது. அதனால தான் அவங்க அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே பியூர் லெதரையே கொடுத்துட்டாங்க. இங்கெல்லாம் இவ்வளோ லெதர்லாம் A6 நீங்கள் எந்த ஷூக்குமே அவங்க இவ்வளோ திக்கான அந்த கிளாத் இந்த மெட்டீரியலை கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து ஃபுல்லாக இங்கே கொடுத்து அண்ட் தென் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா, இந்த அப்பர், இந்த ஃபோம், இந்த அவுட் சோல் இது எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் தேயக்கூடாது, பிய்யக்கூடாது, ஹை வேல்யூ வரணும், லைஃப் டைம் வரணும்ன்றதான் அவங்க இன்டென்ஷன். அதுக்கு செம்மையான ஒரு ஷூவை பண்ணியிருக்காங்க. பட் ரைடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நல்லா தார் ரோட்டில் எடுத்தோன்னே ஓடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு கால் வலிக்கும். ஏன்னா இந்த ஃபோம் அவ்வளோ ஃபேமரான ஒரு ஃபோம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டியூரபிலிட்டி பிடிச்சிருக்கு, பிய்யாமல் இருக்கிறது, நல்ல ஒரு 1000 கிலோமீட்டர் வரக்கூடிய இந்த ஃபோம், நல்ல இந்த 1000 கிலோமீட்டருக்கு மேலே வரக்கூடிய இந்த ரப்பர், தேயாமல் இருக்கிற ரப்பர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷூ வேணும், பட் ஐ கேன் அட்ஜஸ்ட் திஸ் ஃபேம்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி பாஸ்ட் இன்ஜுரிஸ் இருக்குது, சாஃப்டான ஃபோம் தான் எனக்கு வேணும், தரையில் நான் ஓடுவேன், எனக்கு நல்லா என்னை ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷூ செட் ஆகுமான்றது எனக்கு தெரியல. மற்றபடி ரொம்ப இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஷூ, நல்லா இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல 2000 ரூபாய்க்குள்ளே, அவங்களாம் அந்த பெயினை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஃபஸ்ட்டு 1 மந்த். பட் அந்த ஷூ ரொம்ப லைஃப் டைம் வரும்னு நினப்பாங்க. அவங்களுக்காகவே செதுக்கின ஒரு ஷூ தான் ஃப்ரம் A6 Content 4B Plus. எனக்கு ரொம்ப இந்தியாவுக்காக அவங்க ஒரு ஷூ லான்ச் பண்ணி அதை கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு மேசிவ் க்ரௌடு இது மூலயமா பயன்பட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிராண்ட்ஸ் ஷூஸை மேனுஃபேக்சர் பண்ணி டார்கெட் பண்ணி அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதை விட வேறு என்ன வேணும் நம்ம ரன்னிங் கம்யூனிட்டிக்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் நம்மளோட ஆர்மி அண்ட் தென் போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறவங்களாம் இந்த ஷூஸில் நிறையா பயன்படுறாங்க அப்படின்ட்டு. எனக்குமே ஃபஸ்ட்டு ரன் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ரன் 10 கிலோமீட்டர் ஸ்லோவாக ஓடும்போது, அதாவது நான் ஏன் அதை ஃபாஸ்ட்டாக ஓடலைன்னா,
நான் எவ்ரிடே டிஃப்ரெண்ட் ஷூஸில் ட்ரைன் பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி பேக் இன்ஜுரி. டிஃப்ரெண்ட் ஷூஸை ட்ரைன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தோன்னே ஓடக்கூடாது. பிகாஸ் ட்விஸ்ட் ஆகலாம். அண்ட் தென் இது ரொம்ப ஃபர்மராக இருக்கனால எனக்கு நீஸில் அதிகமாக அடி வாங்கும். அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாக ஓடி பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலி ஃபர்கியூவபிள் ஃபோமாக தான் இருக்குது. ரொம்ப ஹார்டாகி நேற்று ஒரு செம்ம மட்டமான ஒரு ஷூவை ட்ரை பண்ணேன். ஃப்ரம் அப்ரோஸ் ஸ்கார்ச்னு நினைக்கிறேன். மட்டமான ஒரு ஷூ. அதெல்லாம் வந்து ஓடிட்டு ஒரு 8 மணி நேரம் என்னால் எழுந்திரிக்கவே முடியல. அந்த மாதிரிலாம் இல்லை. இது நல்லா கொஞ்சம் அதை விடவே நல்ல பெட்டரான ஒரு ஷூ தான். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி செம்மையான ஹைலி நல்ல ப்ரொடெக்டான ஒரு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்சோல் கூட கொடுத்துருக்காங்க. A6 ஐ லவ் யூடா. எப்படா நீங்கள் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்குள்ளே வந்து இவ்வளோ மெனக்கெட்டு அவங்க ஒரு ஷூவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐம் ரியலி ஹாப்பி. மழை வெயில் எதையுமே பார்க்காம திக்கான ஒரு ஷூ வேணும் அப்படின்னா இஃப் யூ அட்ஜஸ்ட் திஸ் ஃபர்ம்னஸ் ஃபார் 1 month, ஆஃப்டர் 1 month உங்களோட மசில்ஸ்னால் ஓரளவு மேனேஜ் அடாப்ட் பண்ணிக்கும். அந்த மசில் க்ரோ ஆகும். அதோட இம்பேக்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிக்கும். அதுக்காக கால்லாம் உடஞ்சிருமானா கண்டிப்பாக உடையலாம் முடியாது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பல லட்சம் நண்பர்கள் ஓடிட்டு தான் இருக்காங்க. அதனால் பயப்படவே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு 2000 ரூபாய்க்குள்ளே Content 4B+ அண்ட் 5B இந்த 2 ஷூ கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷூவை ட்ரை பண்ணலாம். That's it from me. Thank you so much for watching this video and love you all. Happy running. Peace.